ஸோ தேவன் சொன்ன மாதிரி ஈசாக்கு வந்து கூப்பிட்டுட்டு ஆபிரகாம் வந்து அந்த மலைக்கு போகிறாரு. மலைக்கு போயிட்டு அந்த மலையில் வந்து எல்லா பலிக்கான எல்லா கட்டைகளையும் எல்லாவற்றையும் வைக்கிறாங்க. அப்போ ஈசாக்கு வந்து கேட்குறாரு, பலிக்காக எல்லாமே இருக்கே, ஆனால் வந்து ஆடு எங்கே அப்படி கேட்கும்போது கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படி சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வைக்கிறாரு. கட்டையெல்லாம் அடுக்கி வச்சு பலிக்கு ஈசாக்கை கட்டி அந்த இது மேலே வைக்கும்போது அவரை பலி செலுத்துறதுக்கு கத்தியை ஊக்கும்போது கர்த்தருடைய தூதன் வந்து மகனுக்கு கடிதம் ஒன்று செய்து கொள்ளாத, வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்த அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அந்த அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா புத்தரில் ஒரு ஆடு வந்து சிக்கி கேட்டிருக்கோம். அந்த ஆடு எடுத்து பலி கொடுக்குறாங்க. பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வராங்க. ஸோ அப்போது அவங்க கீழே வரும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி வந்து ஒரு குமாரத்தி வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெபேக்காலோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இந்த மாதிரி என்னுடைய வாக்கை வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்ததுனால உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல் அதை எண்ண முடியாத ஒரு சந்ததியாக வந்து நான் உருவாக்குவேன். உன்னை வந்து உன்னுடைய சந்ததி எப்பொழுதும் அழிஞ்சு போவதில்லை, ஒழிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. வாக்குத்தத்தம் பண்ணதுக்கப்புறம் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார். ஸோ இந்த காரியங்கள் அதுக்கப்புறம் ஈசாக்கு வளர்கிறாரு. ஈசாக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆபிரகாமோட மனைவி சாரால் வந்து இறக்குறாங்க. ஸோ இவர் வந்து துக்கத்தில் இருக்கார். ஈசாக்கு வந்து அவங்க தாயார் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து ஆபிரகாம் வந்து இவருக்கு வந்து திருமணம் பண்ணணும், அதாவது விவாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்குக்காக பார்த்துட்ருப்பார். ஸோ தேவன் வந்து சகல காரியத்துலேயும் ஆபிரகாம் வந்து ஆசீர்வதிச்சார். ஸோ எல்லா காரியமும் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து ஆபிரகாம் கூட ஒருத்தர் வந்தார்ல, லோத்து வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த சோதோம் குமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பட்டணங்க பக்கத்தில் வந்து அங்கே தான் இருந்தார். அந்த சோதோம் குமரா பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ஊராக இருந்துச்சு. ஸோ சகல விதமான அருவருப்புகளும் சகல விதமான பாவங்களும் எல்லா விதமான பாவங்களும் அதில் இருந்துச்சு. அதில் வந்து லோத்தும் அவங்களுடைய குடும்பமும் மட்டும் உத்தமமும் உண்மையாக இருந்தாங்க. ஸோ கர்த்தருடைய கண்களில் லோத்துக்கு கிருபை கிடைத்தது. அப்போ என்ன ஆகுது, கர்த்தர் வந்து இந்த சோதோம் குமரா அந்த பட்டணங்களை வந்து அழிக்கிறதுக்கு பிரயாசப்பட்டார். ஏன்னா வந்து அவங்களுடைய அக்கிரமம் வந்து வானத்தில் வந்து எட்டிடுச்சு, அந்த அளவுக்கு அக்கிரமங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ ஆபிரகாம் வந்து லோத்துக்காக பரிந்து பேசுகிறாரு. இந்த பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தாலும் ஒரு நீதிமான் இருந்தாலும் அவங்களுக்காக அழிப்பீங்களா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, லோத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஸோ கிருபை கிடைச்சதுக்கப்புறம் ரெண்டு தேவதூதர்கள் வந்து சோதோம் குமராவை அழிக்கிறதுக்காக, அதாவது வானத்திலேருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி அழிப்பதற்காக வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, லோத்துக்கிட்ட போயிட்டு லோத்தோட வீட்டில் பிரவேசித்து, இந்த மாதிரி இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், நீங்கள் வந்து இங்கேருந்து விலகி போ சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால், அப்போது லோத்தை வந்து உன்னுடைய அவங்களுக்கு வந்து 2 குமாரத்திகள் இருந்தாங்க லோத்துக்கு. ஸோ லோத்தோட குமாரத்திக்கு நிச்சயிக்கப்பட்ட 2 மருமகன்மார்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இங்கே சீக்கிரமாக இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போ, நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் அவர் சொல்லும் போது அவங்க வந்து பரிகாசம் செஞ்சாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரல அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் லோத்தோட மனைவி, அதுக்கப்புறம் அவங்க 2 குமாரர்களை கர்த்தர் வந்து பெய்தான கிருபையினால் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியே விட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார், இங்கேருந்து நான் போகிறதுக்கு ரொம்ப தூரமாக இருக்குது, அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு பட்டணம் இருக்குது, அங்கே போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். சீக்கிரமாக பின்னிட்டு பார்க்காம போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் லோத்தோட மனைவி என்ன பண்ணுறாங்க, பின்னிட்டு பார்க்குறாங்க. நம்ம வீடு எல்லாத்தையும் இந்த மாதிரி விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு பார்க்கும்போது அவங்க வந்து உப்பு தூணாயிடுறாங்க. ஸோ லோத்து வந்து பின்னிட்டு பார்க்காம அவங்க 2 குமாரத்தில் கூப்பிட்டுட்டு அந்த மலைக்கு போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து சந்ததி இல்லை. இப்போது எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 2 குமாரத்திகளை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அவங்க தகப்பன் கூடயே வந்து சந்ததி உருவாகணும்னு சொல்லிட்டு அவங்க கூட தப்பு பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அவங்க தகப்பன் கூடயே வந்து இது பண்ணுறாங்க. அதனால் வந்து தவறான ஒரு சந்ததி வந்து வருது. அவங்க வந்து சபிக்கப்பட்டவங்களாக இருக்காங்க. மோவாபியர்களும் மீதியானியர்களும் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய இதில் சந்ததியிலேருந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சந்ததி உருவாது. அவங்க தகப்பனால் அவங்களுக்கு குமாரத்தைகளுக்கு சந்ததி, அது ஒரு தவறான ஒரு கர்த்தர் அறிவிருக்கிற ஒரு காரியம். ஸோ அதில் வந்து வருது. அந்த மாதிரி அவங்க சந்ததி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பேரலாக அந்த சைடில் நடக்குது.
ஸோ ஆபிரகாம் வந்து ஈசாக்குக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி இங்கே அங்கே இருக்கிற அந்த கானான் தேசத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து பார்க்காம என்னுடைய இனத்துக்கும் என்னுடைய தேசத்துக்கும் போயிட்டு எனக்கு வந்து இது பாரு, என்னுடைய மகனுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்ல அனுப்புகிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு அவங்களுடைய வேலைக்காரர் கிளம்பி போகிறாங்க. அப்போ அவர் வந்து கர்த்தர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. இந்த மாதிரி என்னுடைய ஒட்டகங்களுக்கும் என்னுடைய எல்லாருக்கும் தண்ணீர் வாய்க்கிற பொண்ணே வந்து கர்த்தர் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே போகும்போது அங்கே வந்து ரெபேக்காள், அதாவது இதுக்கு வந்து தண்ணி வாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சங்கதி எல்லாத்தையுமே நான் வந்து ஆபிரகாமோட ஊழியக்காரன் அவர் வந்து அனுப்புனார், தேவன் வந்து அவங்களுடைய இதுலேயே வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ரெபேக்காள் கிட்ட கேட்குறாங்க, நீ வந்து போறியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததுக்கப்புறம் ஈசாக்குக்கு ரெபேக்காள் வந்து மனைவியாக்கி கொண்டு அவங்க கூடாரத்தில் போய் இருக்காங்க. ஸோ இது வந்து ரெபேக்காளுக்கும் ஈசாக்குக்கும் திருமணம் நடக்குது. அவங்களுக்கு வந்து ஈசாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து இன்னும் குழந்தை வந்து பிறக்கலை. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும்போது கர்த்தர் வந்து கிருபை செஞ்சு ரெண்டு அதாவது இரட்டை பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து யாக்கோபு, இன்னொருத்தர் வந்து ஏசா. ஸோ ஃபஸ்ட்டு பையன் தான் வந்து ஏசா, செகண்டு வந்து யாக்கோபு. ஸோ அந்த யாக்கோபு அந்த பிரசவ சமயத்தில் வந்து ஏசா தான் ஃபஸ்ட்டு வரும்போது இது யாக்கோபு என்ன பண்ணால் ஒரு காலை பிடிச்சிட்டு முதல்ல வந்து முந்தி வருவார். ஸோ அப்போ வந்து இது வந்து அதான் முந்தி வந்தவருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏசா தான் பிறந்தார். அவர் வந்து சகோதரர். இவர் வந்து யாக்கோபு வந்து செகண்ட். 2 பேர் வந்து பிறக்கிறாங்க. ஸோ இந்த யாக்கோபு ஏசா 2 பேர் இருக்காங்க. ஸோ யாக்கோபு வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடார தொழில் அந்த மாதிரி பண்ணுற ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஏசா வந்து வேட்டையாடுறதுல வல்லவன், வேட்டையில் வந்து சிறந்தவர். இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சம்பவம் நடக்குது. ஏசா தான் மூத்த மகன். ஸோ ஈசாக்கோட ஆசீர்வாதம் ஈசாக்கு வந்து ஏசாவை வந்து நல்லா ஸ்நேகிச்சார். இவங்க வந்து ரெபேக்கா வந்து இவங்களோட யாக்கோபை வந்து அதிகமாக நேசித்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஈசாக்கு வந்து ஏசாக்கு தான் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். இப்போ இதில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த ஏசா வந்து ஒரு நாள் வேட்டையாடிட்டு வரும்போது யாக்கோபு வந்து ஒரு கூழ் வந்து சமைச்சிட்டு இருந்தார். ஏசா வந்து ரொம்ப பசியாக இருந்தது. அப்போ அவனுடைய கூழில் வந்து கொஞ்சம் கேட்டார். ஸோ கேட்டதுக்கு அவன் வந்து உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகரத்தை எனக்கு கொடு, விற்று போடு, நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொன்னால் ஏசா வந்து அதை வந்து விற்று போட்டான். அது நானே சாக போகிறேன், அப்புறம் எதுக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டான், கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதம் ஏசா விட்டு போச்சு. இன்னொரு தடவை வந்து ஈசாக்கு வந்து முதிர் வயதாகும் போது ஆசீர்வதிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, ஏசா கிட்ட சொல்லி வேட்டையாடி எனக்கு நல்ல உணவை சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களுடைய மனைவி ரெபேக்காள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபை தான் அவங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சொல்கிறாங்க, நீ போயிட்டு ஒரு நல்ல ஆட்டை கொண்டு வா, உங்களுக்கு தகப்பனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சமைச்சு கொடுப்பேன். ஸோ அதை கொடுத்துட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சில காரியங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து அந்த ஏசா வந்து ரோமம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஆட்டுத்தோலை வந்து போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இவர் போயிட்டு எல்லாமே அவங்க சமைச்சு எடுத்துன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு கிட்ட போயிட்டு யாக்கோபு வந்து இந்த மாதிரி நான் உங்கள் மகன் ஏசா என்னை வந்து சாப்பிட்டு ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாக்கோபுக்கு வந்து யாக்கோபு வந்து ஈசாக்கு கிட்ட சொல்கிறாரு. ஈசாக்கு வந்து நம்பிக்கை இல்லை. குரல் வந்து யாக்கோபு போல் இருக்குது, ஆனால் அந்த வாசனையும் அந்த இதுவும் அந்த ரோமங்களும் வந்து ஏசா போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடவி பார்க்குறாரு. தடவி பார்த்து, ஏன்னா அவர் கண்ணு தெரியல, ரொம்ப வயசானவராக இருந்தார், அதனால் கண்ணு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் சரி அந்த வாசனை வந்து ஏசாவை போல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாக்கோபு நல்ல எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்துட்றாரு.
அதுக்கப்புறம் யாக்கோபு வந்து வாங்கிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஏசா வராரு. ஏசா வந்ததுக்கப்புறம் வேட்டையாடிட்டு, இதை சாப்பிட்டுட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு ஈசா கிட்ட கொடுக்குறாரு. ஐயோ! நான் இப்போ தான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்தது யார் அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து யாக்கோபு இந்த மாதிரி வந்து திருட்டளவா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாத்தையுமே அவனுக்கு ஆசீர்வதிச்சிட்டேன். உனக்கு எதுவுமே இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஏசா வந்து திரும்பி அழுகுறான். இந்த மாதிரி எனக்கும் எதுவும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரனுக்கு நீ அடுத்ததாக இருப்ப, மற்றபடி வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துட்டேன், உன்னைய வந்து தேவன் ஆசீர்வதிப்பார் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ஆகுது. அப்போ என்ன ஆகுது, ரெபெக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபு கிட்ட சொல்லி உன் சகோதரன் உன் மேலே கோபமாக இருக்கு. அப்பத்துலேருந்து ஏசா வந்து யாக்கோபை பகச்ச ஆரம்பித்தான். அவனை எப்படியாவது கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, ரெபெக்கா என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய சகோதரன் வந்து உனக்கு கொல்ல போகிறான், அதனால் நீ என்ன பண்ணு, கிளம்பி போயிட்டு என்னுடைய ரெபெக்காளுக்கோட சகோதரன் லாபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அங்கே என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போயிடுறாரு. ஸோ ஏசா வந்து இங்கே இருக்கார், இவர் வந்து கிளம்பி லாபான் வீட்டுக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அங்கே போயிட்டு யாக்கோபு என்ன பண்ணுறாரு, அங்கே போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே அவருக்கு வந்து குமாரத்திகள் இருக்காங்க. ஸோ குமாரத்திகள் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு வேலை செய்கிறாரு. வேலை செய்து ஃபஸ்ட்டு வந்து